அதற்கு அடுத்தாற்போல் எனக்கு நினைவு வந்தது, இவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தபோது காங்கிரஸ் சிங்களவர்களுக்கு உதவியாக படை அனுப்பியது, பணம் அனுப்பியது, ஆயுதங்களை அனுப்பியது, எல்லா வகையான உதவிகளையும் செய்தது. ஈழ இயக்கம், விடுதலை இயக்கம் அழிவதற்கு காங்கிரஸ் முன்னெடுப்பு செய்தபோது ஆட்சியில் இருந்த அவர், இங்கே வாருங்கள், மத்திய அரசாங்கத்திலும் நாங்கள் இருக்கிறோம், கீழேயும் இருக்கிறோம், இந்த காரியம் நடக்குமானால் நீங்கள் சிங்களவர்களுக்கு உதவுவீர்களே, ஆனால் நாங்கள் ஆட்சியை விட்டு போய்விடுவோம், உங்களுடைய மந்திரி சபையை விட்டும் போவோம், அதை எதிர்த்து போராடுவோம் என்று சொல்லியிருந்தால் மத்திய அரசாங்கம் இவருடைய கூட்டணி அரசு அமைச்சர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அதை தைரியமாக செய்திருக்க முடியாது. சொல்லவில்லை. ஒரு 2 மணி நேரம் 2 பெண்டாட்டிகளையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்துக்கொண்டு உண்ணாநோன்பு இருந்தாரே தவிர அதற்கு மேல் அவரால் எதுவும் செய்யவில்லை. அதனுடைய விளைவாக ஈழ இயக்கம் பறிபோய்விட்டது. 30 ஆண்டுகள் நடந்த இந்த இயக்கம், தமிழனுக்கு ஒரு நாடு கிடைக்கும் என்று நாம் நம்பிய இயக்கம் பறிபோய்விட்டது.